வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ தான் ஷிப்பில் இருந்து செயிலிங் முடித்து விடுமுறை காலத்திற்கு லீவுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த விடுமுறையிலையும் மறுபடியும் பல வீடியோக்கள் மூலியமாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நிறைய விஷயங்களை பற்றி நம்ம விவாதிக்கலாம். ஆனால் இந்த விடுமுறையில் என்னோட கப்பலில் வேலை செய்யக்கூடிய நண்பர்கள், கப்பலில் வேலைக்கு சேர்வதற்காக படித்து கொண்டிருக்கும் மாணவர்கள், இவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம மெரைன் ஜிகேங்கிற ஒரு சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அது எல்லாரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. அந்த சேனலில் ஆங்கிலத்தில் நான் பதிவு பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா மெரைனில் வேலை செய்யக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம மொழி புரியாதுங்கிறதுனால நம்ம ஆங்கிலத்தில் பதிவு பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது யூடியூப்பில் ஆட்டோ டப்பிங்கில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்திருக்கு. அதனால் நம்ம தமிழ் நண்பர்களுக்கு எளிதாக புரியும் வண்ணத்தில் நம்ம சேனலில் தமிழ்லையே அந்த வீடியோக்களை நம்ம பதிவு பண்ண ஆரம்பிக்க போகிறோம். அது மட்டுமல்ல, அதில் ஆட்டோ டப்பிங் நம்ம யூடியூப்பில் இருக்கக்கூடிய டப்பிங் மூலியமாக அது ஆங்கிலத்திலும் அதில் சேர்ந்து நம்ம ரெண்டையுமே ஒரே சமயத்தில் பேரலாக ஒரே சேனல்லையே நம்ம பதிவிட்டு வரப்போகிறோம். ஸோ ஆங்கிலத்தில் வேணுங்கிறவங்க ஆங்கிலத்தில் பார்த்துக்கலாம். அதில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் தமிழா ஆங்கிலமா என்று. நீங்கள் அந்த வீடியோக்களில் என்னென்ன கண்டென்ட்ஸ் வரும்னா, அதில் நம்ம மெரைனில் இருக்கக்கூடிய கப்பலில் இருக்கக்கூடிய இயந்திரங்கள், மிஷின்கள், அதாவது ஏசி, அதில் எப்படி ஏசி ஏர் கண்டிஷன் அமைஞ்சிருக்கு, ரெஃப்ரிஜரேஷன் எப்படி அமைஞ்சிருக்கு, அது மட்டுமல்ல ஹைட்ராலிக் சிஸ்டம், நுமேட்டிக் சிஸ்டம், அது மட்டுமல்ல அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், அதோட வரைபடங்களை நம்ம எப்படி படிப்பது, அது நிறைய எலக்ட்ரிக்கல் மாணவர்கள் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. அதோட படிக்கும் நுணுக்கம் எப்படி, அதிலிருந்து ட்ரபிள் ஷூட் எப்படி கண்டுபிடிப்பது. நம்ம எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் நம்ம சேனலில், ஜிகே சொல்யூஷன் சேனலில். ஆனால் அதோட படிக்கும் விதம் வேறு. அது ஒரே ஒரு பேஜிலேயே அந்த சர்க்யூட் அமைஞ்சிரும். பட் ஆனால் எலக்ட்ரிக்கலில் இருக்கக்கூடியது பல பேஜுகளை, பல பக்கங்களை கொண்ட சர்க்யூட்டுகளாக அது அமைந்திருக்கும். அதற்கு படிப்பதற்கு சில நுணுக்கங்கள் தேவை. அதை பற்றி நம்ம விரிவாக படிக்கும் முறை மட்டுமல்ல, அதை சிமுலேஷன் மூலியமாக அந்த சர்க்யூட் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பற்றியும் நம்ம சொல்லித்தர போகிறோம். அந்த சிமுலேஷன் சாஃப்ட்வேரும் நம்ம ஃபியூச்சரில் கொடுக்கலாம். அது மூலியமாக உங்களோட சர்க்யூட்டை நீங்களே பதிவு பண்ணி கூட சிமுலேஷனில் ட்ரபிள் ஷூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். நான் அந்த மாதிரி பயன்படுத்தி பல ட்ரபிள் ஷூட்ஸ் நம்ம பயன்படுத்தி கண்டுபிடிச்சிருக்கோம். அது மட்டுமல்ல, ஹைட்ராலிக் சிஸ்டம் எப்படி படிப்பது, அதோட சிம்பிள்ஸ் எப்படி இருக்கும், நுமேட்டிக் எப்படி இருக்கும், ஷிப்பில் இருக்கக்கூடிய கிரேன், ஸ்டியரிங், அது போன்ற மிஷின்கள்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவான ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல் அனிமேஷனோட அதில் நம்ம விவாதிக்கலாம். ட்ரபிள் ஷூட் அது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் ஒரு ஆப் நம்ம அதில் தயார் பண்ணுறதா இருக்கும். வாட்ஸ்அப் குரூப்பும் நான் அதில் நான் ஆரம்பிச்சிடுறேன். அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலியமாக அந்த நண்பர்கள், மெரைன் நண்பர்கள் கப்பலில் இருக்கும்போது கூட அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்காக அவங்களோட சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணத்தில் ஒரு வீடியோ பதிவு பண்ணி நம்ம, அது மட்டுமல்ல அவங்களுக்கு மட்டுமல்ல, அந்த வீடியோ எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வகையில் அதை நம்ம வெளியிடுறதா நம்ம முயற்சி பண்ண போகிறோம். அது மட்டுமல்ல, ஒரு அப்ளிகேஷனும் நான் தயார் பண்ணுறதா இருக்கிறேன். ஆல்ரெடி நம்ம அதை பற்றி வேலைகளை ஆரம்பித்தாச்சு. அந்த அப்ளிகேஷனில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அது ஒரு சர்ச் இன்ஜின் மாதிரி. நீங்கள் உங்களோட சந்தேகங்களை, கப்பலில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை, அதில் நீங்கள் சந்தேகங்களை கேட்டிங்கன்னா அதிலிருந்து உங்களுக்கு வேண்டிய விவரங்கள் அதில் நமக்கு எளிதாக அதில் தேடி எடுக்கக்கூடிய வகையில், புரியக்கூடிய வகையில் நம்ம பதிவு பண்ணுவோம். அந்த அப்ளிகேஷனை எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வகையில் நம்ம தரலாம். அதுதான் நம்மளோட எதிர்காலத்தில் நம்மளோட ஃபியூச்சர் பிளானு. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஜிகே சொல்யூஷன் நண்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோலையும் நீங்கள் அந்த சேனலில் நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக ஒரு புது வகையான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம நார்மலாக நடைமுறையில் இருக்கக்கூடிய மிஷினரிகளை பற்றியும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் கப்பலில் இருக்கக்கூடிய மிஷினரிகளில் எப்படி வேலை செய்யுது, அதில் என்னென்ன வகைகள் அமைந்திருக்கு, முடிந்தவரை அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோக்கள் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா கப்பலிருந்து கூட நான் அதோட சேர்த்து நம்ம அதில் நம்ம காமிக்கலாம். அது மட்டுமல்ல, அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ரொம்ப விருப்பமான, ஒரு உபயோகமான ஒரு வீடியோவாக அமையும். நம்ம நார்மலான வீடியோவோட ஒரு வித்தியாசமான வீடியோ அமையும் ஆணித்தரமான என்னோட நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நம்ம செய்வோம். அது மட்டுமல்ல, நான் ஒரு ஆளே அந்த அனிமேஷனை எல்லாமே நம்ம தயார் பண்ணுறதுனால சில காலதாமதங்கள் ஏற்படுது. ஆனால் இந்த முறை நம்ம இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தி முடிந்தவரை தினமும் ஒரு வீடியோவாக அதில் பதிவு பண்ணுறதா நான் முயற்சி பண்ணுறேன். இந்த விடுமுறை காலம் முழுவதுமாக உங்களுக்கு அந்த சேனலில் வரும். நம்ம ஜிகே சொல்யூஷன் நண்பர்கள் கண்டிப்பாக அந்த சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோக்களையும் பாருங்கள்.
நம்ம சேனல்லையும் பதிவிடுவோம். ஆனால் இன்னும் அதிகமான வீடியோவாக அதில் இந்த முறை நம்ம அதில் பதிவிடுறதா நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அதில் வாட்ஸ்அப் குரூப்பும் வரும். அதில் உங்கள் சந்தேகங்களை கேட்கும் பொழுதோ அதுக்கு வேண்டிய விடைகளை என்னால் முடிந்த அளவுக்கு வாட்ஸ்அப்லேயே நான் ஆன்சர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நம்ம முடிந்த அளவுக்கு நம்ம வீடியோவாக பதிவு பண்ணி எல்லோருக்கும் பயன்படும் விதமாக நம்ம பதிவு பண்ணலாம். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். மெரைன் ஜிகே வீடியோவில் இன்று வெளியிட போகிற இந்த ஏசி மெக்கானிசம், கப்பலில் எப்படி ஏசி மெக்கானிசம் இருக்குது, நம்ம ஏசி மாதிரி இருக்காதுங்க. இது வந்து ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஏசி மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுது, அதோட பேசிக் அடிப்படை தன்மை என்ன, அது எப்படி அதில் இருக்கக்கூடிய பாகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, கலந்து வரும். ஒரு ஏசினா ஏசியை பற்றி மட்டும் நான் சொல்கிறதா இல்லை, அதில் மிக்ஸ் பண்ணி நியூமேட்டிக், ஹைட்ராலிக், மெக்கானிக்ஸு, இன்ஜினியரிங்ஸு, இன்ஜின்ஸு, ஜெனரேட்டர், மோட்டர்ஸ், அந்த மாதிரி எல்லா பாகங்களையுமே எல்லா இயந்திரங்களையுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா எது சந்தேகங்கள் வருதுங்கிறது எனக்கு இப்போதைக்கு தெரியலை. இன்னி ஃபியூச்சர் கம்யூனிகேஷனில் நமக்கு அவங்க கேட்குற சந்தேகங்களுக்கான வீடியோக்களை நம்ம பதிவு பண்ண ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லை, கூடிய விரைவில் நம்மளோட சேனல்லையே எக்ஸாம் உங்களுக்கு மெரைன் நண்பர்கள் பரீட்சைக்கு நீங்கள் எழுத போகிறீங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான சில சந்தேகங்களை அவங்க கேட்டாங்கன்னா என்னால் முடிந்த அளவுக்கு இதன் மூலியமாக சிறிய சிறிய கேள்வி வினாக்கள், அந்த வினாக்கள் விடை சிறிய சிறிய கேள்வி பதில்களாக நம்ம வந்து வீடியோவில் பதிவு பண்ணலாம். நிச்சயமாக ஒரு உபயோககரமான ஒரு சேனலாக அது அமைகிறதுக்கு நம்மளோட முயற்சி இருக்கும். கண்டிப்பாக அதை மானிட்டர் பண்ணுங்கள். முதல் முறையாக இந்த சேனலை பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷனும் வரும். அந்த சேனல் வளருவதற்கு அது ஒரு உபயோகரமாக இருக்கும். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அந்த மெரைன் ஜிகே சேனல் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.